ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா விஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ரொம்ப குவார்ட்டர் செமிஃபைனல் மேட்ச், முக்கியமான மேட்ச். இன்றைக்கி எங்கே நடக்குதுன்னா, ஈடன் கார்டன் நடக்க போகுது. டுடே 7 o'clock. இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் இந்தியா செமிஃபைனல் போகும். சப்போஸ் தோத்துச்சு அப்படின்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அது இல்லாமல் வரை ரொம்ப டஃப்பான மேட்ச்சு. 2 டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். இது வரைக்குமே இந்த கிரவுண்டில் வேர்ல்டு கப்பில் ஈடன் கார்டனில் இந்தியாவும் தோற்றதும் இல்லை, வெஸ்ட் இண்டீஸும் தோற்றதும் இல்லை. அதே மாதிரி இந்தியா மொத்தம் 63 சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த சைடு 66 சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் வருண் சக்கரவர்த்தி நல்லா விக்கெட் எடுத்துக்கிறார், அந்த பக்கம் மோட்டி நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. 2 பேருமே நல்லா ஸ்ட்ராங்கான டீம். ஒரு பக்கம் ஹிட்மே நல்லா ஆடுறாரு, ஒரு பக்கம் லைக் ஹர்திக் பாண்டியா நல்லா ப்ளே பண்ணுறாப்புல. எல்லாருமே நல்லா குட் காம்படிஷனாக இருக்க போகுது. இந்த மேட்ச் பார்க்க போய் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக மறக்காமல் இந்த மேட்ச் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் பாருங்கள். இந்தியாவுக்கும் சரி வெஸ்ட் இண்டீஸுக்கும் சரி. நமக்கு ஆஸ் ஏ கிரிக்கெட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் வின் பண்ணாலுமே ஓகே தான். இப்போ ஸ்டார்ட் ஆஸ் ஏ இந்தியனா ஒரு இந்தியா வின் பண்ணுறது தான் எல்லாேருக்கும் நம்ம ஆசை இருக்கும். ஏன்னா வந்து இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கன்னா பேக் டு பேக் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ட்ராஃபி வின் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 டைம் வேர்ல்டு கப்பை T20 கப்பு இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணல. ஸோ அதுவுமே வந்து இந்த டோர்னமெண்ட்டில் இந்த T20 வேர்ல்டு கப் சீரியஸில் நடக்க நிறையா சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி யாரா நல்லா எனக்கு வந்து தெரிஞ்ச நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னா, முக்கியமான வந்து இன்றைக்கி பும்ரா வந்து நல்லா கிரிட்டிக்கலான விக்கெட் எடுக்க நிறையா சான்சஸ் இருக்கும். அதுமாரி கிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆடுவாரா என்னனே டவுட்டாக இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு பெரிய ஓப்பனர்ஸ் பெருசாக சப்போர்ட்டே பண்ணல. எப்படி தான் இங்கே இந்தியா வந்து இஷான் கிஷன் அண்டு அபிஷேக் சர்மா ஒரு விக்கெட்டை விட்டுட்டே இருந்தாங்களோ, சேம் லைக் அங்கேயுமே வந்து கிங்கு வந்து விக்கெட்டு இயர்லியாகவே விட்டுறாரு. ஸோ இது வந்து பெரிய மைனஸாக தான் இருக்கும் 2 டீமுக்குமே. ஆனால் வந்து இதுக்கு சஞ்சு சாம்சன் பேக் டு ஓப்பனராக வருவார்னு நினைக்கிறேன். அவர் இனிஷியல் நல்லா ஸ்டார்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்துன்னு போக முடியல. லாஸ்ட்டு மேட்ச்சில் தான் 48 தான் வந்து ஒரு லைக் வந்து ஒரு நல்ல வித்தவுட் நோ லாஸிங்கில் ஆடினாங்க ஓப்பனர்ஸாக. அதுக்கப்புறம் விக்கெட் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஈடன் கார்டன் பிச்சை பொறுத்த வரைக்குமே வந்து நல்லா பேட்டிங் ட்ராக் பிச்சு தான், ஒரு ஆவரேஜான பிச்சு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சுமே இன்றைக்கி யாருன்னா ஏர்லியாக வந்து ஒரு 20 to 25 ரன்ஸில் அவுட் ஆகுதுன்னு அதே அகெயின்ஸ்ட் சான்சஸ் இருக்குது. அது இன்றைக்கி அபிஷேக் சர்மா கூட இருக்கலாம்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த கிரவுண்டில் வந்து ஒரு விசித்திரமான கிரவுண்டு, ஒரு நல்ல கிரவுண்டு. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் யார் எடுப்பீங்க அப்படின்னா, லைக் இன்றைக்கி வந்து நல்லா பிளான் பண்ணுற ஒரு 5 பேர் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இங்கே வந்து இப்போ சேஸ் நல்லா ப்ளே பண்ணுற சான்சஸ் இருக்குது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும். அதுமாரி வந்து இன்றைக்கி நல்ல சான்ஸு ஓல்டு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிக்கு நிறைய ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதே போல் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பும்ரா விக்கெட் எடுப்பார். வருண் 2 ஆப்ஷன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும். அதை தாண்டி ஆல்ரவுண்டரில் தூபே இன்றைக்கி வந்து நல்ல பேட்டிங் ஸ்கோர் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி இஷான் நல்லா ஸ்கோர் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் எனக்கு ஓப்பனிங்கில் கொஞ்சம் பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. பார்ப்போம், வெயிட் அண்ட் வாட்ச். ஜெய்ஹிந்த்.